தர்ஷினி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னு கேட்டால், அம்மா நான் உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டு வைக்கிறேன்னு சொன்னால், கிச்சனில் போய் பார்த்தா எந்த பாத்திரமும் காணோம். பார்த்தா உப்பு ஜாடி கழுவி வச்சுருந்தேன், அதில் ஊற போட்டு வச்சுருந்தா. இல்லைம்மா அம்மா பாவ் பாஜி செய்ய போகிறேன், உனக்கு நெக்ஸ்ட் டைம் செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு பாவ் பாஜிக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை 1-2 கட் பண்ணிவிட்டு கேரட், பீன்ஸ், அப்புறம் பட்டாணி, உங்ககிட்ட காலிஃப்ளவர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரே ஒரு குடமிளகா கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 3 விசில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா குழைய வெந்துருங்க. இது ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிற இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மசிச்சு வச்சுருக்க காய்கறியும் அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெடிமேடாக கிடைக்கிற பாபாஜி மசாலா தாங்க சேர்த்துருந்தேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா பாபாஜி மசாலா ரெடிங்க. அப்புறம் சைடில் வெண்ணெய் சேர்த்துட்டு இந்த பன்னியும் டோஸ்ட் பண்ணி எடுத்து பசியோடு இருக்க கிருஷாக்கு கொடுத்தாச்சு. இப்படிக்கு அன்புடன் லத்தா.